சரா. ஸோ இந்த ரூம் வந்து என்ன என்ன தீம்? ஆக்சுவலி இந்த ரூம் வந்து கடல் சார்ந்த தீம். எல்லாமே கடல் சார்ந்தது. ப்ளூ இந்த வச்சிருக்கானுங்க பாருங்க. ஸோ இது அட்ஸாரா கடல் சார்ந்த தீம். ஸோ நெக்ஸ்ட் ரூம் போகலாமா? சம் சிக்கி ஜாவா கெட்டி. இது என்ன ரூம் தீம்னா சுவிட்சர்லாண்டோட தீம். ஃபுல்லாக பனி பனி மட்டுமே. ஸோ இவங்க ரூம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ராமர் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட 2 ரூம் போகலாம். நம்ம ஃபஸ்ட் எந்த ரூம் போகிறோன்னா கக்கேட்டி. கக்கேட்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் தீம். அரேபியன் தீம் இல்லைப்பா, ஒயின் தீம். நம்ம யூஏயில் இருக்கனால அரேபியன் ஃபீலே வருது. ஒயின் பாட்டிலோடு வச்சுருக்காங்கப்பா, கிரேப்ஸோட. இனிமே பால்கனியில் போனால் இதுதான் வியூ. ஹலோ டியூட்ஸ், ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கியா? இங்கேருந்து கூட இங்கே நெக்ஸ்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரூமு 780. என்னடி பேருது? ஃபோர்ட்டில் இருக்கா அவளை. அவங்க வந்து ராஜபரமனால ஃபோர்ட்டில் தான் இருப்பாங்களாம், அதனால ஃபோர்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வுட் இருக்கு. சொல்லுங்க, உங்க பால்கனி என்ன கண்டுகிட்டு வருது? அது அப்படி திறக்கக்கூடாது. பால்கனிக்கு போனோம்னா எங்களுக்கு எப்படி ஒரு வியூ இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ பின்னாடி பிளே கிரவுண்ட் இருக்கு, நம்ம விளாண்டுக்கலாம் பசங்களை கூட்டிட்டு போய். அதே மாதிரி அவங்க வியூ பாருங்க, இதான் அவங்க வியூ. கீழே ஃபுல்லாக கிரேப்ஸ் தோட்டம். இங்கேருந்து பார்த்தா எங்கள் ரூம் தெரியும், ஆனால் பார்க்க முடியாது. தேங்க்ஸ் உங்கள் ரூமை எனக்கு காட்டினதுக்கு. இது ராஜ பரம்பரையில் வந்து முக்கியமான பிரமுகர் கிங்கு, இந்த ரூமோட கிங்கு. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ பாய், ட்ரிபிள் ஏசிக்கு போயிட்டு பார்க்கலாம்.